வெல்கம் பேக் டு பீசஸ் ஆஃப் சினிமா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 விஷயம் பார்க்க போகிறோம். இன்கேஸ் வந்து ஒரு இன்டர்வியூவோ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் உட்கார வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் ஒரு டெப்த் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் வந்து எப்போ டிஸ்டன்ஸில் இருக்கோ அப்போ பார்க்குறதுக்கு டெப்த் இருக்கும். டெப்த் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இந்த வீடியோவில் பார்க்கும்போது என்ன ஒரு இது இருக்குன்னா, இது வந்து நான் இப்போது இருக்கிற டியூப் லைட்ஸ் மட்டும் நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சியேஷன் இருக்காது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டியூப் லைட் கூட ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஆம்பியன்ட் லைட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது அவைலபிளாக இருக்கிற ஒரு லைட் ஆன் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா டியூப் லைட்ஸும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இது 1. நம்பர் 2, இப்போ இந்த லைட் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்யூஸ் பண்ணுவோம். டிஃப்யூஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் லைட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது இங்கே. ஸோ டிஃப்யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் சாஃப்டாகும். சாஃப்டாகும்போது இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கும். ஓகே, டிஃப்யூஸிங்க்கு நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல் வேணால் எடுக்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்லின் கிளாத் இருக்குது. இது அன்ப்ளீச்டு லைட்டாக வந்து எல்லோட கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ லைட்டுக்கு முன்னாடி இது வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே உட்காந்து பார்க்குறேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டிஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஷேடோவோட இது பார்க்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணலாம். டிஃப்யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டான லைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெப்த்து, லைட்டு, அதுக்கப்புறம் டிஃப்யூசர். 4த்து உங்களுக்கு அடிஷ்னல் லைட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் செட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நேச்சுரல் லைட் வருது. ஸோ இன்னொரு சைடு வந்து அதே லைட் வந்து கிச்சனில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வேரியேஷன் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து வேறு லைட் ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். ஸோ இப்போ நான் அதையும் செட். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஆம்பியன்ட் லைட்டுக்கு ஒரு க்ரீன் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த செட்டப். இது வந்து ஒரு நோ கீ லைட் செட்டப். ஸோ ஃபேஸ்க்கு வந்து எந்த லைட்டுமே இல்லை, பட் பேக்ரவுண்டில் ஒரு லைட்டு, அப்புறம் வந்து ஆம்பியன்ஸ்க்கு ஒரு ஆம்பியன்ட் லைட்டு, அவ்வளோதான்.